வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிசா பாப்பா 3 பேருமே வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு பிளான் போட்டோம். ஒன் டே தான். ஸோ அதுக்குண்டான விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது சொல்லியே நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு விளாக் போடலான் இருக்கோம். மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கொடைக்கானலில் பாப்பாவை வச்சுக்கிட்டு எப்படா பைக்கில் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பாப்பா வந்துட்டு பைக்கில் வரதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவா. ஸோ காரில் போய் போர் அடிச்சிருச்சு. ஒன் டே தானே சும்மா போயிட்டு அப்படியே வந்துடுவோம்னு சொல்லிட்டு நான் நிசா பிளான் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானல் கீழே மேலே வர்றதுக்கு ஒரு 3:30 சம்திங் ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பாச்சுங்கள மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நேராக சில்வர் ஃபால்ஸ்கிட்ட போயிட்டு நிசாவுக்கு வந்துட்டு ஒரு மேகி அப்புறம் ஒரு பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு அதோட டேரெக்டாக வந்துட்டு ரூமுக்கு போயிடுவோம். எங்கேயும் சுற்றி பார்க்காம ஃபஸ்ட்டு ரூம் போவோம். ஏன்னா பாப்பா இருக்கனால ரொம்ப டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ரூம் போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்துட்டு பொங்கல் லீவ்னால ஃபுல்லாகவே வந்துட்டு புக்கிங்கில் தான் இருந்துச்சு ரூம் எல்லாமே. ஸோ நம்ம வந்துட்டு ஆன்லைனில் புக்கிங் பண்ணலான்னு நினச்சோம். திடீர்னு போட்ட பிளான்னால சரி ஓகே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துப்போன்னு பார்த்தா செம்ம ஒரு க்ரௌட் இருந்துச்சு கொடைக்கானலில். ஸோ ஒரு வழி இல்லாமல் இந்த ரூம் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த ரூமை பிடிச்ச ஒரே ஒரு காரணம் வந்துட்டு வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் அந்த ரூமை நம்ம பிடிச்சது. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு ஏகப்பட்ட விளாக்ஸ் வரும். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.